ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சண்டே மினி வ்ளாக் பார்க்கலாம். ஏன்னா நான் சண்டே எடுத்து போஸ்ட் பண்ண முடியல. நாகூர் போன டயர்ட்லேயே அப்படியே விட்டுட்டேன். இன்றைக்கி நம்ம நாகூருக்கு தான் சண்டே ட்ரிப் பிளான் பண்ணி கிளம்பிட்டுருந்தோம். திருச்சி வந்த உடனேயே எனக்கு பசி தான் ஃபஸ்ட்டு வந்துச்சு. ஏன்னா ட்ராவலில் அதிக பேர்த்துக்கு நல்லா சாப்பிடணும்னு தோணும். நானும் அதில் ஒரு கேஸு. செம்மையாக சாப்பிட்ணுன்னு தோணும் எனக்கு. திருச்சி வந்ததுக்கப்புறம் ஒரு ஹிடன் ஸ்பாட்க்கு என் ஹஸ்பண்ட் கூட்டிகிட்டு போனார். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, டிமார்ட் அப்போலோ பக்கத்தில் இருக்குது. வேறு லெவலில் இருக்குங்க பீஃப் பிரியாணிலாம். பீஃப் பிரியாணி, நெய்ச்சோறு, அதுக்கப்புறமேட்டு அந்த பீஃப் கிரேவி பார்க்கும் போதே டெம்டிங் ஆகுது எனக்கு. வேறு லெவலில் இருக்குது. அது எங்கள் தாதிக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அங்கேருந்து கார் எடுத்துகிட்டு திருப்பி தஞ்சாவூர் கூட தாண்டலை, இந்த பேக்கரியில் நிப்பாட்டி சிக்கன் பப்ஸு, அதையோ அடடடா, அதுக்கு என்ன சொல்கிறது, சிக்கன் பப்ஸு டீ அதையும் குடிச்சு முடிச்சுட்டு இதுக்கப்புறம் எங்கேயுமே நான் நிறுத்தவே மாட்டேன்னு சொல்லிட்டாரு. சரி, ஓகே, நம்ம நாகூரில் போய் எல்லாத்தையுமே பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு இங்கேருந்து நாகூருக்கு ரூட் மேப் போட்டு, ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு, கிட்டத்தட்ட ஒரு 15 to 16 இயர்ஸ் ஆச்சு நான் நாகூர் போய். சின்ன பிள்ளையாக இருக்கும்போது போனது. இப்போது 2 குழந்தையானதுக்கப்புறம் போகிறேன். வேறு லெவலில் சேஞ்சிங், எல்லாமே சேஞ்ச் ஆகிருந்துச்சு. எல்லாத்துலேயுமே ஒரு மாற்றம், எல்லாமே சேஞ்ச் ஆகிருந்துச்சு. ஃபைனலாக நாகூர் பீச் போகலான்னு சொல்லிட்டு ரீச் ஆகிட்டோம். பீச்சு கூடயுமே ரொம்ப மாறி போச்சு. கசன்னு இருந்துச்சு. செம்ம காற்று, பனி வேறு. ஆனால் போயே தீரணுன்றதுக்காண்டி போனோம். நான் அங்கே போய் பீச் கிட்டே நின்று அடுத்த டைம் நான் வரும்போது ஒரு பெரிய ஆளாக மாறி நிற்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு துவா பண்ணிவிட்டு அங்கேருந்து அப்பாவும் பையனும் ஜாலியாக விளையாட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நானும் அப்படியே ஒரு 2-3 கிளிப்பிங்ஸ் எடுத்துகிட்டு அப்படியே சின்னவனை இது பண்ணிவிட்டு, ஏன்னா சின்னவர் இப்போ தான் பீச்சுக்குன்னு ஃபஸ்ட் டைம் தூக்கிட்டு வரோம். அந்த பீச்சில் ஏதோ காலெலாம் நினைக்கிறோன்னு சொல்லி பெரியவங்க சொல்லவும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவரையும் நிற்க வச்சு காலெல்லாம் நினைக்க வைக்கவும் அவருமே பயங்கரமாக என்ஜாய் பண்ணார். எல்லாம் முடிச்சுட்டு வாடா போகலான்னு என் பெரிய பையனை கூப்பிட்டா வரவே மாட்டேன்னு சொல்லிட்டான். நான் பாய் போயிட்டு வரேன், அம்மா போயிட்டு வரேன்னா நீ கிளம்புன்னு சொல்லி அவன் சந்தோஷமாக இருக்கான். ஏன்னா நான் இருந்தேன்னா ஏதாவது சொல்லி திட்டிக்கிட்டு அடிச்சுக்கிட்டே இருப்பேன்னு சொல்லிட்டு கிளம்பு டாட்டா பாய் பாய்ன்னு சொல்லிட்டு அவன் பாட்டில் ஜாலியாக விளாண்டுட்டே, யாரோ பெத்த புள்ள மாதிரி என் புள்ள விளாண்டுட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் குதிரையில் ஏறி உட்கார வைக்கலான்னு சொல்லிட்டு உட்கார வச்சா ஃபஸ்ட்டு அழுதான். அதுக்கப்புறமேட்டு வீட்டில் இருக்க குதிரை தான் சொல்லிட்டு ஏறி உட்கார வச்சுட்டேன். அங்கே இருக்க குதிரை சவாரிக்கார் கேட்குறாரு, வீட்டில் குதிரை வச்சுருக்கீங்களா? இல்லைங்க, பொம்மை குதிரையை சொன்னேன் அப்படின்னு சிரிக்கிறார் அவர். ஃபைனலாக இந்த விலாகை முடிச்சுக்கிறேன். நாளைக்கு மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.